الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم وصدقه رسوله النبي الكريم. எல்லா புகழும் ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சத்குண சீலர் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹுவின் அன்பை பெற்ற கிளைஞர்கள், தோழர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும், இங்கு சமாதியுற்றிருக்கின்ற சங்கைக்குரிய ஷேகுனா அல் ஆலிமுர் ரப்பானி வல் ஆரிஃபு ஸமதானி அவர்கள் மீதிலும், நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டிய பின், புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற சமூகம் தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களான அன்புக்குரிய சகோதரர்களே, இளம் சிறார்களே, வாலிபத் தோழர்களே, நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் சங்கை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தின் கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய குத்துபாவில் உங்களோடு உரையாற்ற எண்ணிய தலைப்பு இபாதுர் ரஹ்மான் என்ற தலைப்பு. ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையில் சூரத்துல் ஃபுர்கானில் அவர்களுக்குரிய அடையாளங்களை கூறியிருக்கிறான். எண்ணி வந்தேன், ஆனால் முஹர்ரம் மாதத்தின் கடைசி பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த முஹர்ரம் மாதம் சுமந்து வந்திருக்கின்ற சில சரித்திர வரலாறுகளை கூறி அதன் பாடங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணினேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் எங்களை விடைபெற்று செல்ல ஒரு சில நாட்கள் இருக்கின்றன. இந்த முஹர்ரம் மாதம் மிக முக்கியமான 2 வரலாற்று சம்பவங்களை எங்களுக்கு தருகின்றன. ஒன்று, ஹிஜ்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்து தொடர்பான வரலாற்று சம்பவம்.
அதே போன்று அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகள் கொல்லப்பட்ட, குறிப்பாக இமாமுனா அஷ்ஷஹீத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு. இந்த இரண்டு வரலாற்று சம்பவங்கள் மிக முக்கியமானவை. இந்த மாதம் சுமந்து வந்திருக்கின்ற வரலாற்று சம்பவங்களில் வரலாற்று ஆசிரியர்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள், முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் காலங்களை மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒரு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அவர்கள் வஃபாத் ஆகின பிறகு உள்ள காலம், அவர்களுக்கு பின்னரான காலம். இப்படி மூன்று காலங்களாக பிரிக்கிறார்கள் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள். இந்த வகையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அற்புதமான, ஆச்சரியமான வரலாறுகள் நடந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஹிஜ்ரத் என்ற அந்த வரலாறும் மிகவும் நீண்டது, ஆழமானது, அகலமானது, அழகிய பாடங்களை தரக்கூடியது. சரித்திரங்களை படிக்க வேண்டும், சரித்திரங்களை படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட சரித்திரங்களை படிக்குமாறு வலியுறுத்தி கூறியிருக்கிறான் தனது குர்ஆனில். சரித்திரங்களை சொல்லி காட்டுங்கள் நாயகமே என்று கூறியிருக்கிறான். அந்த வரலாறுகளில் படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறான். யாருக்கு படிப்பினை இருக்கின்றன? படிப்பினைகள் யாருக்கு இருக்கின்றன? அறிஞர்களுக்கு, அறிவுடையோர்களுக்கு இருக்கின்றன. அறிவுடையோர்கள், அவர்களுக்கு பாடம் இருக்கிறது, பாடங்கள் இருக்கின்றன இந்த வரலாற்று சம்பவங்களில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வரலாறுகளை சுருக்கமாக குர்ஆனில் கூறியிருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனைத்திலும் படிப்பினை இருக்கிறது. அதே போன்று மிக முக்கியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஹிஜ்ரத் என்ற நிகழ்வில் பாரிய படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சரித்திரங்களை, கதைகளை நாங்கள் கேட்பதிலே மிகவும் சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் சரித்திரங்களில் பாடங்களை பெற வேண்டும். ஒருவர் பேசினால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவோம். என்ன பேசினார் என்று கேட்டால் தெரியாது. நல்லா இருக்கிறது பேச்சு, நன்றாக பேசினார் என்று நாங்கள் கூறுவோம். அந்த பேச்சில் என்ன பாடம் இருக்கிறது, எடுத்துக்கொள்வதற்கு, பெறுவதற்கு என்ன பாடம் இருக்கிறது என்று கேட்டால் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சிலரிடத்திலே கேட்டிருக்கிறேன். இன்று இன்னார் பேசினார் அல்லவா, உதாரணத்துக்கு எங்களுடைய ஷேகுனா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றால் என்ன பேசினார்கள்? நன்றாக பேசினார்கள். சுருக்கத்தையாவது சொல்லுங்கள் என்று கேட்டால் அதுவும் தெரியாது சுருக்கம் சொல்வதற்கு. நன்றாக இருக்கிறது. பாடம் பெற வேண்டும். சரித்திரங்களை கூறுவது சுன்னத்து. குர்ஆனுடைய கருத்துப்படி, ஏவல்படி, கட்டளையின்படி சரித்திரங்களை அறிய வேண்டும், சரித்திரங்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பதற்கு நேரமில்லை எங்களுடைய சரித்திரங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க ஹிஜ்ரத் என்ற சம்பவம் இருக்கிறது அல்லவா, இதைவிட மிஅராஜ் என்ற சம்பவம் இருக்கிறது, நுபுவத் என்ற சம்பவம் இருக்கிறது. அதையெல்லாம் விட ஹிஜ்ரத்துக்கு ஏன் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே
அபூ மூஸல் அஷ்ஆரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் கடிதத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள், எழுதி அனுப்புகிறார்கள், வருட கணக்கை, வருடம், மாதம் எங்களுக்கு ஒரு திகதியை அனுப்பினால் இலகுவாக இருக்கும், நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சில சஹாபாக்களும் அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கூட அபிப்பிராயம் சொன்னார்கள். எங்களுக்கு எங்களுடைய விவகாரங்களை, காரியங்களை ஆக்குவதற்கு, எங்களுடைய காரியங்களை ஆற்றுவதற்கு எங்களுக்கு கால நேரங்கள், அந்த கால நேரங்களை எதில் இருந்து ஆரம்பிப்பது? ஒரு திகதி வேண்டும் அல்லவா? அந்த காலத்தில் மாதங்கள் கூட வரிசை கிரமமாக இருக்கவில்லை. இப்பொழுது நாம் சொல்வது போல முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று வரிசை கிரமமாக இருக்கவில்லை. முஹர்ரம், ரபியுல் அவ்வல் இப்படி சொல்வார்கள். அதே போன்று வருட கணக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் மிஅராஜ் சம்பவத்தில் இருந்து வருடத்தை ஆரம்பிப்போம். சிலர்கள் சொன்னார்கள், நுபுவத், ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம், நபிப்பட்டம் கிடைத்ததில் இருந்து வருடத்தை ஆரம்பிப்போம் என்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலங்களை, சந்தர்ப்பங்களை சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஅராஜ் சம்பவத்தை சொன்னார்கள். அதில் இருந்து காலத்தை ஆரம்பிப்போம், டேட், தேதியை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த ஹிஜ்ரத்தை ஆண்டாக ஆக்கி அதில் இருந்து கணக்கெடுத்து வந்திருக்கிறார்கள். நாங்களும் இப்போதும் அதே கணக்கையே பாவித்து வருகிறோம் முஸ்லிம்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் மாதங்களும் கூட ஒழுங்கற்ற நிலையில் இருந்தன. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் முஹர்ரம் மாதத்தில் இருந்து ஆரம்பிப்பதற்கு ஆலோசனை கூறப்பட்டது. அதன்படி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்ற வரிசையில் மாதங்கள் கூறப்படுகின்றன. இந்த மாதம் என்ன மாதம் என்று நம்மவர்களிடத்திலே கேட்டால் அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஆங்கில மாதத்தை சொல்வார்கள். ஆங்கில மாதம் தெரியும். ஏன்? ஆங்கில கலண்டர் படியே நாங்கள் காரியமாற்றுகிறோம். ஆனால் அரபு மாதம் தெரியாது. படிக்கின்ற மாணவர்களிடம் கூட ஆஷூரா எப்ப வரும் என்று கேட்டால் சொல்ல மாட்டார்கள். பராத் எப்ப வரும், எந்த மாதத்தில் வரும் என்று கேட்டால் சொல்ல மாட்டார்கள். பாடசாலையில் படிக்கிறார்கள், இஸ்லாம் படிக்கிறார்கள், இஸ்லாம் புத்தகத்திலே இருக்கிறது, சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு இதை பற்றிய அக்கறையே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பெரும் தாக்கத்தை செலுத்தியது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. சாதாரணமான வரலாறு அல்ல. அந்த ஹிஜ்ரத்தில் இருந்து பெற வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருக்கின்றன. முதலாவது பாடம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரச்சாரத்தை, கொள்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கும் அஞ்சவில்லை. அஞ்சாமை அவர்களிடத்திலே இருந்தது. எவருக்கும் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர எதுவுமே கிடையாது என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். நம்பிக்கையோடு பிரச்சாரம் பண்ணினார்கள். எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டும் அவர்கள் எதற்கும் அஞ்சவில்லை. 5-6 வருடங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்து 6 வருடங்களுக்கு 36, சுமார் 36 பேர்களே ஈமான் கொண்டிருந்தார்களாம்.
அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்து மக்கா 13 வருட மக்கா வாழ்க்கையிலும் சுமார் 200 பேர் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். அங்கு அந்த கொள்கை செயலுருவப்படுத்த சந்தர்ப்பம் சூழல் கிடைக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஒரு பக்கம், சந்தர்ப்பம் இல்லாமை ஒரு பக்கம். எனவே அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளை வரவில்லை. சில சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, நாங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், இங்கிருந்து இந்த நாட்டை தோர்ந்து செல்ல வேண்டும், என்ன சொல்கிறீர்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசுவாசப்படுத்தி, பொறுமை செய்யுங்கள், காலம் வரும், போவோம். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? தன்னுடைய பிறந்த மண்ணை, பொன்னை தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் விட்டு செல்வதற்கு தயாராக இருந்தார்கள் கொள்கைக்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு தெரியும் எப்போதாவது நாங்கள் போவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் இறுதியில், நாயகமே, நாங்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும், மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டும், என்ன சொல்லுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒரு தோழர் கிடைப்பார், சற்று பொறுங்கள், காலம் சந்தர்ப்பம் வரும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலம் வந்தது, ஹிஜ்ரத் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சென்றார்கள். காலம் கனிந்தது, சென்றார்கள். இதில் இருந்து என்ன பாடம் உங்களுக்கு கிடைக்கிறது? அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு கொள்கைக்காக அனைத்தையும் விட்டு செல்வதற்கு தயாராக இருந்தார்கள். தெரியும் எந்த அளவு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக 2 ஒட்டகைகளை தயார்படுத்தி இருந்தார்களாம். எப்பாவது போகத்தான வேணும் என்று எண்ணி 2 ஒட்டகைகளை அவர்கள் தயார் செய்து தயார் நிலையிலே வைத்திருக்கிறார்கள். 4 மாத உணவுகளையும் தயாரித்திருக்கிறார்கள், சேமித்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு திட்டமிடல், திடீரென்று ஹிஜ்ரத் செய்யவில்லை, திட்டமிடல், ஏற்கனவே திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். மக்கா வாழ்க்கையில் ஒரு வருடம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாக்கு அனுப்புகிறார்கள். சில சஹாபாக்களை 6 பேர் கொண்ட குழுவை அனுப்புகிறார்கள். அங்கு சூழல் சாதகமாக இருக்கவில்லை. அடுத்த வருடம் தாயிஃபுக்கு போகிறார்கள் சஹாபாக்களோடு. அங்கும் இளமை மோசம், அவர்கள் அங்கும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். வருகிறார்கள் ஹஜ் சீசனுக்கு மதீனாவில் இருந்து வருகின்ற அந்த குழுக்களுக்கு அந்த நேரம் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தான், ஆனா ஹஜ்ஜ முறையாக செய்வதில்லையா. ஹஜ் சீசனுக்கு வருவார்களாம். மதீனாவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு குழுக்களுக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லி பிரச்சாரம் செய்வார்களாம். ஒரு வருடம் மக்காவில் இருந்து வந்த மதீனாவில் இருந்து வந்த 6 பேர் கொண்ட குழுவுக்கு இந்த கலிமாவை சொன்னார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள். 2வது வருடம் 16 பேர் கொண்ட குழு ஒன்று வந்தது. அவர்களிடமும் இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்தார்கள். 3வது வருடம் 72 பேர் கொண்ட குழு வந்தது. அவர்களுக்கும் இந்த பிரச்சாரம் செய்தவுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். எங்களுடைய மதீனாவுக்கு வாருங்கள், அங்கு நாங்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம்.
முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதலில் அனுப்பி நாடி பிடித்து பார்க்கிறார்கள். அவர்கள் சென்று அங்கு இந்த கலிமாவை, ஈமானை, அகீதாவை, கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்கள் கூட்டம் பெருகியது. அங்கு சாதகமான சூழல் ஏற்பட்டது. நபி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது இறைவனால். அவர்கள் சென்றார்கள் மதீனாவுக்கு. அப்ப முதலாவது பாடம், கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, யாருக்கும் மஞ்சவில்லை. நாட்டை துறப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். அதே போன்று அவர்களது சஹாபாக்களும் கூட தயாராக இருந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். நீண்ட சம்பவங்கள் இடையில் இருந்து கொண்டிருக்கின்றன. போகும்போது ஒரு சில சஹாபாக்கள் அனுபவித்த துன்ப துயரங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை வருகிறது, நீங்கள் செல்லுங்கள் நாயகமே, இங்கிருந்து செல்லுங்கள் என்று கட்டளை வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகிறான். இராக்காலம், இரவு. அந்த இரவிலே அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களை தன்னுடைய படுக்கையிலே வைத்துவிட்டு அவர்களிடத்திலே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அமானத பொருட்களை எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அமானத பொருட்களுக்குரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். செல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூடவே செல்கிறார்கள். சௌர் குகையிலே இருக்கிறார்கள். இங்கிருந்து போவதற்கு முன்னே அவர்கள் அந்த சௌர் குகைக்கு போகும் வரைக்கும் தேவையானவைகளை, சௌர் குகையில் இருக்கும் போது தேவையான உணவு வகைகளை எப்படி பெறுவது, அதற்குரிய தயாரிப்பை செய்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உணவு கொண்டு கொடுப்பதற்கு நியமித்தார்கள். அதே போன்று வழிகாட்டுவதற்கு ஒரு யஹூதியை நியமித்தார்களாம். அவர்களுக்கு விசுவாசமான ஒருவர் வழிகாட்டுவதற்கு. அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வேலைகளை பாரம் கொடுத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் முதலன்று உணவு கொண்டு கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு வரும் வழியிலே அபூ ஜஹல் நிற்கிறான். சிறு பிள்ளை, சிறு வயது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சிறு வயது. எங்கு சென்று வருகிறாய் சொல்லவில்லை. உன்னுடைய தந்தையும் அந்த முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 பேரும் எங்கோ இருக்கிறார்கள். நீ உணவு கொண்டு கொடுத்து வருகிறாய், சொல்லு உண்மையை. சொல்லவில்லை. அவர்களுடைய தலை முடியை பிடித்து ஒரு கிறுக்கு, அப்படியே கிறுக்கென கிறுக்கி அவர்களை அசைத்து கேட்டான். சொல்லவில்லை. என்னுடைய உயிரை பறித்து என்னுடைய காலுக்கு கீழ் வைத்தாலும் நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அந்த சிறு பிள்ளை. இப்படி அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு செல்கின்ற நேரத்தில் பல அற்புதங்கள் நடந்தன. கடல் ஓரங்களாக சென்றார்களாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னுக்கு வருவார்கள், பின்னுக்கு வருவார்கள், வலது பக்கங்களில் வருவார்கள், இடது பக்கங்களிலும் போவார்கள். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம் கேட்க, எதிரிகள் முன்னே வந்து தாக்கினால் நான் என்னை தாக்கட்டும், உங்களை தாக்க விட மாட்டேன். சில நேரங்களில் எனக்கு எண்ணம் வரும், பின்னால் வந்து தாக்கினால் என்ன, எனவே நான் பின்னுக்கு வந்து விடுவேன், வலது பக்கம் தாக்கலாம் என்று எண்ணுவேன், வலது பக்கம் வந்து விடுவேன்.
அதே போன்று இடது பக்கம் வந்து தாக்கலாம், இடது பக்கம் வந்து விடுவேன். எனவே இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசத்தால் நேசத்தால் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, செல்கிறார்கள், ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். அந்த இரண்டாவது பாடம், முதலாவது பாடம் ஹிஜ்ரத்து சம்பவத்தில் முதலாவது பாடம் கொள்கையை விடவில்லை, யாருக்கும் அஞ்சவில்லை, அஞ்சாமை, கொள்கை பிடிப்பு, ஈமான் உறுதியாக இருந்தது. இதையும் துறக்க தயார் நிலையில் இருந்தார்கள். அங்கு செல்கிறார்கள், மதீனாவுக்கு செல்கிறார்கள். இடையில் எத்தனையோ சம்பவங்கள். மதீனாவுக்கு சென்று அங்கு தனது கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கிறார்கள். அங்குதான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. மது ஒழிக்கப்பட்டது, வட்டி ஒழிக்கப்பட்டது, தொழுகை கடமையாக்கப்பட்டது, ஏனைய இஸ்லாமிய கடமைகள் கடமையாக்கப்பட்டன. அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு சூழல் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. மக்காவில் இருந்து சென்ற முஹாஜிரின்கள் யார்? அந்த முஹாஜிரின்கள் பணம் படைத்த செல்வந்தர்கள், கடைசியாக ஃபுகராக்களாக ஆகினார்கள். ஃபுகராக்கள், ஏழைகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இல் ஃபுகராஇல் முஹாஜிரின். அன்சார்கள் விவசாயிகளாம், விவசாயிகள். அந்த அன்சார்களுக்கும் முஹாஜின்களுக்கும் இடையில் குணங்களில் கூட வித்தியாசம் இருக்கிறது. மக்காவுக்கு மதீனாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், மக்காவாசிகளோடு பழகிருப்பீர்கள், மதீனாவாசிகளோடும் பழகிருப்பீர்கள். மக்காவாசிகள் கொஞ்சம் குணத்தில் கொஞ்சம் கடுமையானவர்கள், மதீனாவாசிகள் அன்சார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அன்சார்கள். அதனால்தான் அன்சார்களை புகழ்ந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சிலாயித்து கூறி இருக்கிறார்கள். ஒரு முறை செல்வம் கிடைத்தது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைக்கு. அன்சார்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். யார் சொல்கிறார்? நபி அவர்கள் சொல்கிறார்கள். யாருக்கு சொல்கிறார்கள்? அன்சார்களுக்கு, முஹாஜிரின்களுக்கு அல்ல, மதீனாவாசிகள். முஹாஜிரின்களை ஆதரித்தவர்கள் அல்லவா, அவர்களை உபசரித்தவர்கள் அல்லவா, நம்மை போன்றா? அவர்களிடத்திலே 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை கொடுத்தார்கள், 2 தோட்டங்கள் இருந்தால் ஒரு தோட்டத்தை கொடுத்தார்கள், 2 மனைவிமார்கள் இருந்தாலும் அதில் ஒரு மனைவியை கொடுத்தார்கள். இப்படி செய்தவர்கள் அல்லவா அந்த அன்சார்கள். அவர்கள் செய்த அந்த உதவிக்காக இந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் என்று சொல்ல, அன்சார்கள் சொன்னார்கள், நாயகமே, முஹாஜிரின்களுக்கும் கொடுங்கள். நாம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்குவோம். நாம எவ்வளவு உதவி செய்த ஆட்கள் அல்லவா, நாம எவ்வளவு உதவி செய்திருக்கோம் அந்த ஆட்களுக்கு, அதுக்கு பகரமாக கிடைத்திருக்கிறது என்று நாம மட்டும் வைத்துக் கொள்வோம். அவர்கள் அப்படி அல்ல, முஹாஜிரின்களுக்கும் இதில் பங்கு கொடுங்கள் என்றார்கள் அன்சார்கள். தேவையில்லை, நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் முஹாஜிரின்களுக்கும் கொடுத்தால் இன்னும் உங்களுக்கு ஒரு சோதனை வரும். என்ன தெரியுமா? முஹாஜிரின்கள் உங்களை ஆட்சி செய்வார்கள். உங்களோட ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி உங்களிடத்திலே மலரப்போகிறது, வரப்போகிறது. அந்த ஆட்சி பீடம் அவர்கள் தான் இருப்பார்கள். முஹாஜிரின்கள் உங்களுடைய அந்த டெரிட்டரிக்கு, உங்களுடைய இந்த நிலத்துக்கு கிடைக்காது, இந்த பகுதிக்கு கிடைக்காது, உங்களுடைய மதீனாவுக்கு கிடைக்காது என்றார்கள். சரி நாயகமே, பரவாயில்லை, நீங்கள் சொன்னால் அவர்களுக்கே நாங்கள் எங்களுடைய நாட்டை, மதீனா பகுதியை கொடுத்து விடுகிறோம், அவர்களே ஆளட்டும். அப்படியா? அன்சார்களை போன்று நீங்கள் என்னிடத்திலே மிகவும் நெருக்கமானவர்கள், நான் மறுமையில் ஹவுதுல் கௌசரிலே உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் என்னிடத்திலே வரும் வரை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். உங்களை முதலில் வரவேற்பேன். அந்த ஒரு பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று அன்சார்களை சொன்னார்கள். என்றால் அந்த அன்சாருடைய பண்பு என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக சிந்தனை செய்து பார்ப்போம். கொள்கையை விடவில்லை,
எந்த அளவு அந்த அன்சார்கள் மக்கா வெற்றி கிடைத்தது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுக்கு செல்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாஃப் செய்கிறார்கள். முஹாஜிரின்கள் எல்லாம் துவாஃப் செய்கிறார்கள். அன்சார்களை காணவில்லை. தேடுகிறார்கள், கேட்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே, இந்த அன்சார்கள் எங்கே? அவர்கள் ஒரு பக்கமாக நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்களாம். ஏன் துவாஃப் செய்யவில்லையா? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்க அவர்கள் சொன்னார்களாம், நாயகமே, உங்களை நாங்கள் அரவணைத்தோம், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம், நீங்கள் இவ்வளவு காலமும் எங்களோடு இருந்தீர்கள், இப்பொழுது மக்கா உங்களுடைய கைக்கு வந்து விட்டது, நீங்கள் இங்கேயே இருந்து விடுவீர்களே, எங்களிடத்திலே இருக்க மாட்டீர்களே, இதை விட்டு நாங்கள் அழுகிறோம் என்றார்களாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னை உங்களுக்கே ஒப்படைத்து விட்டேன். இதைவிட பெரிய ஒரு வேலை தேவையா? பெரிய ஒரு ஜாமான் தேவையா? தேவையில்லையே. நான் என்னை உங்களுக்கே ஒப்படைத்து விட்டேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே வஃபாத்தாகி அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? எனவே அந்த அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். தியாக உணர்வு வர வேண்டும். எந்த நேரமும் கொள்கைக்காக நாட்டை மட்டுமல்ல எல்லாவற்றையும் துறப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்து நேரத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நிறைய சம்பவங்கள், ஓரிரண்டு அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தின் போது அவர்கள் கையாண்ட திட்டமிடல், அவர்கள் கையாண்ட வழிமுறைகள் ஏற்கனவே இதற்கும் திட்டம் வேண்டும். திட்டம் இல்லாமல் சில ஆட்கள் கேட்கலாம், மக்காவில் நபி அவர்கள் அல்லவா, மக்காவில் இருந்திருக்கலாம் தானே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் தானே, மதீனாவுக்கு போகவா வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, ரெண்டு பிரயாணம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில். மிஅராஜ் பிரயாணம் உண்டு, ஹிஜ்ரத் பிரயாணம் உண்டு. மிஅராஜுக்கு புராக், அல்லாஹ் புராக்கை அனுப்பினான். மின்னல் வேகத்திலே சென்றார்கள், அல்லாஹ்வை தரிசித்தார்கள், வந்தார்கள். அது ஒரு பயணம். ஆனால் ஹிஜ்ரத் என்பது ஒரு சமூக ரீதியான ஒரு பயணம். சமூகத்துக்கு பாடங்கள் போட்ட வேண்டும் அல்லவா? நபியாக இருந்தாலும் கூட உலகியல் அடிப்படையில் இந்த உலகத்தில் இவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வைத்து இப்படி நடத்தினான். ஹிஜ்ரத், தவக்கல் வைப்பதற்கு முந்தி, அந்த தவக்குலுக்கு முந்தி சில முயற்சிகள் செய்ய வேண்டும். தவக்குல் என்றால் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தலையில போட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் செய்தான். எங்களை சில ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு ஞாபகம் வருகிறது, அதிகமான ஆட்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். சில ஆட்கள் தவறுகளை செய்து போட்டு அல்லாஹ் செய்தான். அல்லாஹ்ட வேலை, அல்லாஹ்ட வேலையா? விளங்கல்ல, தௌஹீது விளங்கல்ல, அல்லாஹ்வையும் விளங்கல்ல, ரசூலையும் விளங்கல்ல. நான் மிச்சம் மேல பார்த்திருக்கிறேன். வாக்குக்கு மாறு செய்வாங்க சில ஆட்கள். அல்லாஹ் தான் சொன்னான், அல்லாஹ் சொன்னா இந்த விளக்கம் இல்லை, நீ சொல்ல போடாது. அல்லாஹ் சொன்னா நீ சொல்ல போட. அப்ப சரியா விளங்கல்னு அர்த்தம். அப்ப தவறுகளை செய்து போட்டு அல்லாஹ் அப்படி செய்தான், அல்லாஹ் தான் செய்தான், அல்லாஹ் அப்படித்தான் நாடிட்டான் சொல்ற சரியான விளக்கம் விளங்க வேண்டும். அப்ப ஈமான் கொண்ட ஆட்கள் எத்தனை பேர்? ஆரம்பத்தில் 6 வருஷத்துக்கு 36 பேர் தான் மக்காவுல. அந்த 13 வருட வாழ்க்கையிலும் மக்காவில் ஈமான் கொண்ட ஆட்கள் எத்தனை பேர்? 200 பேர் தான். மதீனாவுக்கு போனதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யமே உருவாகியது. இதிலும் படிப்பினை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய ஃபனா நிலை,
அந்த சஹாபாக்களுக்கு இருந்த நிலை எங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, அவர்களுடைய நிலைமை வேறு. ரசூலுல்லாஹ் கிட்ட சில ஆட்கள் சில கேள்விகள் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? சில கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள், சில கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை, ஏசுவார்கள். இங்க இப்படியெல்லாம் கேட்கறதுனாலதான் உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயமும் இப்படி கேட்டுத்தான் அழிந்திருக்கிறது என்பார்கள். சிலது கேள்விகளுக்கு மௌனம் சாதிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விஷயங்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு மனிதர் ஒரு சரித்திரத்தை சொன்னால், ஒரு ஹதீஸை சொன்னால், அந்த ஹதீஸின் சாராம்சங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதன் யதார்த்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிவை படிக்க வேண்டும். அறிவுள்ள சமுதாயம், இந்த அறிவினால் தான் இந்த சமுதாயத்தை உயர்த்திருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனித இனம் அறிவால் தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அறிவு வேண்டும். அறிவென்றால் மிருகங்களுக்கு அறிவில்லையா? பறவைகளுக்கு அறிவில்லையா? எல்லாவற்றுக்கும் அறிவு இருக்கின்றன. இந்த மனிதன் என்றால் யார்? ஹயவானும் நாத்திகுன், ஹயவான், மிருகம். நேற்று ஒரு மாணவன் முந்தநாத்தி சொன்னான், என்ன காட்டுக்கு போனா நல்லம் என்று சொன்னான். காட்டுக்கு போனா காட்டுல இருந்து விட்டு தவம் செய்யலாம் என்று சொன்னான். அவன் வயசுக்கு அவன் சொல்றான், கொஞ்சம் விஷயமுள்ள பொடியன். நான் சொன்னேன், காடு எங்க இருக்கிறது? இதுதான் காடு. இங்கதான் காடு இருக்கிறது. காடு எங்க இருக்கிறது? காடு, காட்டிலே மிருகங்கள் இருக்கும் அல்லவா? இங்க மிருகம் தான் எல்லாம். காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்குதான் மிருகம். நான் ஒரு 3-4 பேரை நான் சந்தித்திருக்க எனக்கு தெரியும். அந்த ரங்கப்பட்டி மௌலானா மர்ஹூம் கஃபரல்லாஹு லஹு வ ரஹமஹு அவர்கள் அந்த ஜெயின் மௌலானா தைக்கா, பழைய தைக்கா இருக்கும் போது அந்த ஹவுது ரோட்டுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு கொடியனை, ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவங்கள இப்படி காட்டினாங்களாம், பாருடான்னு சொல்லி. அவன் சொன்னானாம், ஹவுதுல மிருகங்கள் கழுவிக்கு நிற்கிறானாம். இதை பார்த்து இருக்காரு நம்மட ஒரு அடிப்பை ஹயத்தோடு இருக்காரு. அவரை சொல்லி போட்டு அந்த மௌலானா பங்கு போட்டியை தூக்கிட்டு போய் இருக்கிறார். இவரும் பின்னுக்கு போய் கடைசியா ஒரு கடையில போய் தெத்தின வாங்கி கொடுத்தாராம். இப்ப அந்த மனுஷன் இருக்காரு, நம்மட சொல்லி இருக்காரு. இன்னும் அதே போல ஒரு இளைஞன் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒருவன் அந்த மௌலானாவை மதிக்கிற இல்லையா, இரும்பு தைக்கா கிட்ட அவர் இந்த பழக்கம் போல காட்டியிருக்காரு. இப்படி காட்ட யாரு வார் ரோட்டுல பார்த்தா மனிதன் பின்னுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு புறத்தாலையும் வால் இருக்கிறது. அப்ப யாரு? மிருகம். சொன்ன சம்பவங்களை நான் சொல்றேன், நான் தெரியா எனக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதம் வர வேண்டும். மனிதம் என்ற தன்மை வந்தால்தான் மனிதன் ஆகிறான். மனிதனுக்கு எறும்பு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறது, காகம் பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறது, குரங்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, குர்ஆனிலும் சம்பவங்கள் வருகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மனிதனிடத்திலே உண்மையான ஈமான் இருக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற செயல் வடிவம் இருக்க வேண்டும், இஸ்லாம் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான், முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாம், ரெண்டும் சேர்ந்ததுதான் கலிமா. அப்ப ஈமான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, இஸ்லாம் உடலோடு சம்பந்தப்பட்டது. எனவே ரெண்டும் சேர்ந்தால்தான் மனிதனாகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ஹிஜ்ரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து பாடங்கள் என்ன? முதலாவது தியாக உணர்வு வர வேண்டும், ஈமான் கொள்கை இருக்க வேண்டும், அகைதா கொள்கை இருக்க வேண்டும், அதை தாவத்து செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், பிரச்சாரம் பண்ண வேண்டும், தாவத்து செய்ய வேண்டும். செய்யாமல் இருக்க முடியாது, கடமை. எப்படி சொல்லாமல் இருப்பது? கலிமாவை சொல்லியே ஆக வேண்டும். சொல்வதற்கு முறை இருக்கிறது, சொல்லக்கூடிய முறையில் சொல்ல வேண்டும், யாருக்கும் மஞ்ச தேவையில்லை. அதே போன்று அந்த கலிமாவுக்காக கொள்கைக்கான சூழல் இல்லாத விடத்து
தாங்கள் வெளியேறவும் வேண்டும், அதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான ஒரு தலைமைத்துவமும் வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தை கொடுத்தார்கள், தலைவராக இருந்தார்கள், வழிகாட்டினார்கள். அந்த தலைமைத்துவத்துக்கு மக்கள் கட்டுப்பட்டார்கள், அவர்களிலே பனாவாயினார்கள். நாயகமே என்ன சொல்வதிலோ அதை செய்கிறோம் என்றார்கள். காரணம் கேட்கவில்லை. தலைமைத்துவம், அதற்கு கட்டுப்படுத்தும் தன்மை. எங்கு சென்றாலும் எங்களுடைய உண்மையான சகோதரத்துவத்தை காட்ட வேண்டும், உண்மையான இணைப்பை பிழைப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். இப்படியான பாடங்கள் எல்லாம் இங்க ஹிஜ்ரத்தில் இருந்து படிக்கிறோம். இரண்டாவது பாடம், இந்த மாதம் சுமந்து வந்த வரலாற்று சம்பவங்களில் இரண்டாவது ஒன்று சொன்னேன் அல்லவா, இமாமுனா அஷ்ஷஹீத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம், வரலாற்று சம்பவம். இந்த சம்பவத்தில் இருந்தும் கூட பல பாடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆஷுராவை கொண்டாடினோம், வரலாறுகள் சொல்லப்பட்டதை நாங்கள் கேட்டோம், ஆனால் பாடம் என்ன படித்தோம்? அந்த பாடங்களில் சில இடங்களில் நான் பேசியிருக்கிறேன், முஹர்ரம் விழாக்களில். இந்த பாடங்களில் மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? என்னை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களை நம்ப முடியாது. இது ஒரு பாடம். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சண்டைக்கு சென்றார்களா? சண்டைக்கு செல்லவில்லை, யுத்தத்துக்கு செல்லவில்லை. கூஃபா வாசிகள் மதீனாவிலே இருக்கிறார்கள். யார்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அங்கு யஸீதை மக்கள் ஏற்றுக்கொண்டு பைஅத் செய்வதற்கு உடன்படவில்லை. கடிதம் எழுதுகிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. அவர்கள் பேரப்பிள்ளை அல்லவா? அவர்கள் ஹுசைன் சொன்னார்கள், ஹுசைன் மின்னி வான மின்ஹு என்று சொன்ன நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நான் இந்த ஹுசைன் என்றும் உள்ளவர், அவர் என்னில் நின்றும் உள்ளவர். எனவே அந்த ஹுசைனுக்கு நாங்கள் பைஅத் செய்வோம் என்று அவர்கள் யோகித்த முடிவோடு கடிதம் எழுதுகிறார்கள். ஒருவர் 2 பேராக கடிதம் எழுதுகிறார்கள். கிட்டத்தட்ட 2000 என்றும் சொல்லப்படுகிறது, 20,000 என்றும் சொல்லப்படுகிறது. கடிதங்கள் எழுது, ஆயிரக்கணக்கு கடிதங்கள் எழுதுகிறார்கள். யார் எழுதுகிறார்? கூஃபாவாசிகள், முஸ்லிம்கள். இவர்கள் இந்த கடிதங்களை நம்பி, அந்த மக்கள் எழுதிய முறையும் அப்படி, நீங்கள் வராவிட்டால், எங்களிடம் பைஅத் எடுக்காவிட்டால் நீங்கள் மறுமையில் பதில் சொல்ல வேண்டும். பயந்து விட்டார்கள். இந்த எழுத்தை கண்டு செல்வதற்கு தயாராகிறார்கள். முதலிலே ஒரு தூது அனுப்புகிறார்கள் ஒருவரை. அவர்கள் போய் அங்கு மக்கள் எல்லாம் அவரிடத்திலே பைஅத் செய்தார்கள். கிட்டத்தட்ட 4000 பேர் என்றும் சொல்லப்படுகிறது, அதற்கு கூடவும் என்று சொல்லப்படுகிறது, பைஅத் செய்தார்கள். அதே நேரத்தில் யஸீதுடைய ஒருவர், அவருடைய பக்கத்தில் உள்ள ஒருவர் அந்த கூஃபாவாசிகளிடம் சென்று பயமுறுத்தி அவரிடத்திலே பைஅத் வாங்கிக் கொண்டார். அந்த நேரத்திலே அனைவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு யாரெல்லாம் கடிதம் எழுதினார்களோ அவர்கள் அனைவர்களும் மாறிவிட்டார்கள். கடிதம் எழுதினவர்களே மாறினார்கள். இது இவர்களுக்கு தெரியாது. அப்போது தொடர்பாடல் இப்படி இப்போதுள்ள தொடர்பாடல் இல்லையே, மாதக்கணக்கில் தான் அந்த தொடர்பு கிடைக்கும். விஷயம் அவர்களுக்கு புரியவில்லை, வெளியேறிவிட்டார்கள் மதீனாவில் இருந்து. அந்த நேரத்திலே சிலர்கள் கேட்கிறார்கள், குடும்பத்தவர்கள், இப்பொழுது அந்த ஏற்கனவே தான் அனுப்பிய தூதர், அந்த தூதர் கொல்லப்பட்டு விட்டார். அவரிடத்திலே பைஅத் செய்த அந்தவர்களே பிறகு யஸீதுடைய பக்கம் திரும்பி அவரிடத்திலே, அவர் அனுப்பிய அந்த ஆளிடத்திலே பைஅத் செய்த காரணத்தினால் பிறகு அந்த இவர்கள் அனுப்பிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பிய தூதரை கொன்று விட்டார்கள். இந்த செய்தி இவர்களுக்கு தெரியவில்லை. புறப்படுகிறார்கள், போகிறார்கள். சம்பவம் நீண்டது. அங்கு போய் யுத்தம் செய்கிறார்கள். கர்பலாவிலே அந்த கூஃபாவாசிகளும் சேர்ந்து
அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள். இதில் இருந்து படிக்க வேண்டிய பாடங்களில் ஒன்று என்ன? முதலில் நாடி பிடித்து பார்த்துக் கொள்ள வேண்டும், நாடி பிடித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் திடீரென்று. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். குடும்பத்தவர்கள் கேட்டார்கள், அபுல் ஃபضல் அப்பாஸ் என்ற அவர்களுடைய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் செல்கிறீர்கள்? இடையில் தகவல் கிடைக்கிறது, போகின்ற வழியிலே தகவல் கிடைக்கிறது. இப்பொழுது அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள், போகத்தான் வேண்டும். தடுக்கிறார்கள் கூட சென்றவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் எல்லாம் சென்று விடுங்கள், நான் போய் ஷஹீதாக போகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ என்னுடைய கனவிலே தோன்றி சொல்லிவிட்டார்கள், உங்களை ஷஹீதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மடியிலே இருக்கும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், என்னுடைய உம்மத்து தான் கொல்லும், என்னுடைய உம்மத். இவர்களை யார் கொல்லும்? என்னுடைய உம்மத்து தான் கொல்லும். இப்படி இதிலும் பாடம் என்ன? முஸ்லிம்கள் எல்லாரையும் நம்பலாமா? நம்பலாமா? இப்ப யாரு கொள்றான்? கூட்டாளியா இருக்கிறவன் கொள்றான், மனைவி கொள்றான், கணவன் கொள்றான், கூட இருக்கிறவன் தான் பிரச்சனை ஏற்படுத்துறான். இப்படிலாம் இருக்கா இல்லையா? முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள், முனாஃபிக்குகள் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். எனவே இதில் இருந்தும் பெற வேண்டிய பாடம் என்ன? எங்களிடத்திலே சரியான ஈமான் இருக்க வேண்டும், தௌஹீத் இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய ஷேகுனா அவர்கள் பேசினார்கள் அல்லவா, சரியான ஈமான் தௌஹீத் இருந்தால் கோடும் தேவையில்லை, கச்சேரியும் தேவையில்லை, அனைத்து பேரும் சுமூகமாக ஒற்றுமையாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள் அல்லவா. இன்றும் என்னுடைய உள்ளத்திலே அது பதிந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த இரண்டு சம்பவங்களும் இந்த மாதத்திலே, இந்த மாதம் தாங்கி வந்த வரலாறுகளில் இந்த இரண்டும் மிக முக்கியமானவை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை சுருக்கமாக கூற எண்ணுகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், யாராவது மௌத்தாகினால் அவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் கூறுங்கள், பேசுங்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன விளக்கம்? அதுல கெட்ட விஷயமும் இருக்கும். நல்ல விஷயங்களை கூறுங்கள், கெட்ட விஷயங்களை கூறாதீர்கள். ஏன் சொல்றேன் தெரியுமா? அண்மையில் காலஞ்சென்ற எங்களுடைய சங்கைக்குரிய அப்துல்லா ஹசரத் அவர்களுக்கு பெரும் திரளான மக்கள் அவருடைய ஜனாசா அடக்க நிகழ்வில் கலந்து கொண்டது நமக்கெல்லாம் தெரியும். நான் சில ஆட்கள் வந்து என்னிடத்திலே அவர்களை பற்றி விசாரித்தார்கள். அவர்கள் எப்படி நல்லவரா கெட்டவரா? இப்ப கிட்டத்தில் ஒரு ஆள் வந்து அவர் மோசமான ஆளாம், எனக்கு சொன்னாரு அவர் மோசமான ஆளாம், அவர் அப்படியா இப்படியா. இது தேவையில்லை. அவர்களிடத்திலே ஓதியவர்கள் சிலர்கள் இருக்கிறோம். அவர்கள் ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவர்கள். சுனாமிக்கு பிறகு எங்களுடைய இந்த பள்ளி வாயிலே வந்து சோதாக்களுக்காக ஓதப்பட்ட குர்ஆன், ஹத்முல் குர்ஆன் துஆ கூட ஓதினார்கள். அவர்கள் ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவர்கள். கடைசி வரைக்கும் ஒரு சுன்னத் ஜமாஅத்தின் நடைமுறைகளை பின்பற்றியவர்கள். உறுதியாக தெரியும். என்ற அண்மையில கூட பேஸ்புக்குகள்ல பார்த்தாக்கள் சொன்னாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. நம்முடைய எதிரிகள்ல ஒருவர், ஒரு கர்ணி, ஒரு ஆள், மிக முக்கியமான ஆள், அவங்களை பத்தி போட்டு விட்டு வந்து கடைசியா சொல்லியிருக்காராம், அவர் எழுதியிருக்காராம், மார்க்க ரீதியாக செய்த பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. யாரு? அப்துல்லா ஹசரத் மார்க்க ரீதியாக பிழை செய்திருக்காராம். என்ன ஹத்தம் ஓதிருக்காரு, பாத்தியா ஓதிருக்காரு, இதுதான் மௌலிது ஓதிருக்காரு, இதுதான் பாவம், இதுதான் பித்அத். இந்த இதுகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பானாக என்று கேட்டிருக்கிறார். எங்க போனாலும் தொப்பி போடாம தொழுகிறாக்களை கண்ட கோபம் வரும் அவளுக்கு. எனவே நாங்கள் அவர்களுடைய நல்லவன் பக்கம் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய ஷேகுனா அவர்களும் இங்குள்ள அனைவர்களையும் அனுப்பி அவர்களை தரிசித்தார்கள், அவருடைய ஜனாதாவை பார்த்தார்கள். எங்களிலும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்கள். சில ஆட்கள் கேட்டாங்க, என்கிட்ட கேட்டார்கள், மௌலவி வரால் நம்முடைய பேச்சுமே உங்களுடைய பெரிய ஆளுன்னு சொல்லி அனுப்பியலாவது கேட்டாரு. நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், நீங்க எவ்வளவு மண்ணா கூட்டிட்டு வாங்க, பராமரிக்கிறதா நல்ல மண்டன், அது அவங்களை பொறுத்த விஷயம். இப்படி சில ஆட்கள் கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் சொல்றோம்னு கேட்டா, இதுவும் நல்ல விஷயங்களை பேசுவோம், தீய விஷயங்களை
பேசாம இருக்கிற நல்லது. என்று கேட்டா ஒரு சரித்திரம் ஒன்று புகாரில வர ஹதீஸ் நினைக்கிறேன். அப்துல்லா என்ற ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தார். அப்துல்லா ஒரு சாபி. அவர் குடிக்கிற வழக்கம், அவருக்கு குடிக்கிற வழக்கம். அவரை கொண்டு விட்டு வந்து ஒரு முறை தண்டிச்சாங்க, அடி கொடுத்தாங்க. குடிகாரனுக்கு எத்தனை அடி அடிக்கணும்? 40 அடி அடிக்கணும். ஆனா உமர் ரலியல்லாஹு காலத்தில் 80 அடி அடிச்சாங்க. அப்ப 40 அடி அடிக்கணும், அடிச்சாங்க. திரும்பவும் குடிச்சிட்டாரு. திரும்பவும் கொண்டு வந்தாங்க, திரும்பவும் அடிச்சாங்க. இப்படி 2-3 தடவை அடிச்சாச்சு. திரும்பவும் கொண்டு விட்டு வந்தாங்க. கொண்டு விட்டு வந்த உடனே சஹாபாக்கள் சபிச்சாங்க, நாசமா போ, நீ ஒரே குடிச்சிட்டு இருக்கியா, கோபத்தானே செய்யும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சபிக்காங்க அந்த மனுஷனை, ஆனால் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சபிக்காதங்க. அப்ப நல்லதை சொல்லிருக்கா ரசூலுல்லாஹ், கெட்டது இருந்தாலும் நல்லது இருக்கும். எனவே சகோதரர், எங்களுடைய நிலைமையை எங்களுக்கு தெரியாது என்ன ஆளண்டு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நல்லவர்களாக வாழச் செய்து நல்லவர்களுடைய கூட்டத்திலே எங்களை வபத்தாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களுடைய ஷேகுனாவுடைய பாவங்களையும் ஏனைய ஷேக்மாருடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களுக்கு நேரான வழியை காட்டி கூர்மையான புத்தியை தந்து உண்மையான கூட்டங்களோடு சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.